ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயில் பாட்டில்லாம் கையில் பிசுபிசுப்பே இல்லாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட நம்ம ஆயில் ட்ரே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆயில் ஃப்ரீ ஃப்ளோவாக வர்றதுக்கான டிப்ஸ் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, ஆயில் கேன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பிசுபிசுப்பாக இருக்குது. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஆயிலும் அட் அ டைமில் தீராது. ஸோ வேறு கண்டெய்னர்ஸில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு நான் இப்போ கல்லுப்பு எடுத்திருக்கேன். எவ்வளோ கண்டெய்னர்ஸ் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கூடவே வெள்ளை ரவை இருக்குள்ள, ஒயிட் ரவா, சூஜி ரவா அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைனாலும் கோதுமை ரவை அல்லது அரிசி மாவு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், குருணை மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறத சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உப்பு ரவை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னா, உப்பு வந்து நல்லா அடியில் அந்த பிசுக்கு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். ப்ளஸ் நல்லா அது வந்து க்ளீனிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக ரவை வந்து உள்ளே இருக்க ஆயிலையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் அதுவும் பரபரப்பு தன்மையாக இருக்கனால நல்லா உள்ளே எல்லாமே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி போட்டு குளுக்கிறப்ப க்ளீன் ஆகும். உள்ளே இருக்க பிசுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ அது கொட்டியாச்சு. இதே போல் எல்லா பாட்டில்ஸ்க்குமே நீங்கள் உப்பையும் ரவையும் சேர்த்து உள்ளே போட்டு நல்லா குலுக்கி எடுத்துருங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த பிசுப்பு எண்ணெய், எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து, நான் இப்போ எல்லாமே எடுத்துட்டேன். இந்த உப்பை வந்து கொட்டிடலாம், அது ஃபுல்லாக ஆயில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ திரும்பவும் கல்லுப்பு மட்டும் எடுத்திருக்கேன். கூடவே பேக்கிங் சோடா ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திரும்பவும் அந்த பாட்டிலில் ஒவ்வொரு கை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கண்டெய்னர்ஸ்லேயும் இருக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பிசுப்பு ஒரு துளி கூட இருக்காது உங்கள் கையில். ரொம்ப ஈஸி. இப்போ வந்து டிஷ் வாஷ் லிக்விட் எது வச்சுருக்கீங்களோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கண்டெய்னர்ஸ்லேயும் கொஞ்சம், இந்த ட்ரேலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். வெதுவெதுப்பான சூடு தான் இருக்கணும், தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நம்ம கை பொறுக்கிற சூடு வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் பாதி பாதி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ட்ரே இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இதை விட டீப்பாக இருக்க ட்ரேவாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக மூழ்கிடும். எனக்கு இது கொஞ்சம் மேலால் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே ஊற்றணும்ல, தண்ணியை நல்லா 2-3 ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக போட்டுடலாம். ஆயில் ட்ரேயையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ மீதி வச்சுருக்க அந்த உப்பு ப்ளஸ் பேக்கிங் சோடா அது எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் டிஷ் வாஷ் லிக்விட் எல்லா பக்கமே இந்த மாதிரி பாட்டில்ஸ் மேலே எல்லா பக்கம் போட்டு விட்டுட்டேன். இப்போது வினிகர் எடுத்துக்கலாம். வினிகர் பாருங்கள், வினிகர் ஊற்றினோன்னையுமே அப்படியே நல்லா ஃபோம் வரும். அதுலேயே நமக்கு அந்த பிசுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் வினிகர் எல்லா பாட்டில் மேலேயும் இந்த ட்ரேக்குள்ளேயும் ஊற்றி விட்டுட்டு இப்போ வார்மான வாட்டர் இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக போட்டுறக்கூடாது, வார்மாக தான் இருக்கணும். அதுவும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சூடு குறைவாகவே வெதுவெதுப்பாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ஃபில் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பார்ட் மட்டும் மேலே இருக்க போர்ஷன் மட்டும் பிசுப்பு அப்படியே இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இன்னொரு 10 மினிட் கழித்து அந்த டைரெக்ஷன் மாற்றி விட்டுருங்க பாட்டிலில். அப்போ தான் எல்லா பக்கமே அந்த பிசுப்பு போயிடும். ட்ரேயில் எல்லா பக்கமே தேய்ச்சி விட்டுருங்க. ஆயில் வைக்கிற ட்ரேயும் உள்ளே வச்சுருக்கேன். அந்த கார்னர்ஸ் எல்லாம் தேய்ச்சி வச்சிட்டோம்னா அப்படியே போயிடும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப நேரம் விடணும்னு இல்லை, அந்த தண்ணி வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்பவே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுப்பு நம்ம கையில் ஒட்டாது. எல்லாமே பாருங்கள் இப்போ க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. பாட்டில் பார்க்குறப்பவே க்ளீனாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா போதும். அந்த லிக்விடே போதும், அதுலேயே ஃபோம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன டிஷ் வாஷ் லிக்விடோ சோப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. கண்டெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமே அந்த பிசுப்பு எல்லாமே எடுத்துருச்சு. அந்த கேப் இருக்கும்ல, நம்ம ஆயில் டிஸ்பென்ஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹோலு, இந்த ஜாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அங்கே தான் பிசுப்பு அதிகமாக இருக்கும். எல்லாமே ஊறி இருக்கும், நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா போதும். இது போல் தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த கேப் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே உள்ளே நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுடுங்க. இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப இன்னொரு டிப் நான் சொல்ல போகிறேன் அடுத்தது. அதுக்குள்ளே இந்த பாட்டில் பார்த்துடலாம். பாட்டிலையும் நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க உப்பு ரவை எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையுமே பிசுப்பு ஃபுல்லாக எடுத்துரும். பாருங்கள், நமக்கு ரொம்ப ஈஸி. கையில் பிசுப்பே இருக்காது, கழுவுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே பிசுப்பு இருந்தால் உங்ககிட்ட
ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் வேணால் தேய்ச்சிக்கலாம். அதுக்கு அவசியமே இருக்காது, வந்துடும். ரொம்ப நாள் ஆயில் நீங்கள் க்ளீன் பண்ணல, ஆயில் ரொம்ப பிசுப்பாக இருக்குன்னா தான் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் ஒரு கம்பியோ அல்லது டூத்பிக்கு அல்லது ஸ்கூவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி எடுத்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வரும். இந்த மாதிரி கேப்பும் அப்படி தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பியோ அல்லது டூத்பிக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்லேயும் நீங்கள் வாட்டர் உள்ளே ஃபில் பண்ணி பாருங்கள் எப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக வருதா அப்படின்னு. அப்போ தான் அதில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இருந்தாலே எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம இப்போவே க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஆயில் ஊற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். இந்த ட்ரேவும் நல்லா வாஷ் பண்ணி எல்லாமே கையில் ஒரு துளி கூட பிசு போட்டாமல் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு திரும்பவும் ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வார்ம் வாட்டர் தேவையில்லை, ஆனால் பண்ணுனா இன்னும் புதுசு மாதிரி கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் ஊற்றி எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா இதோடு கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சன்லைட் இருந்தால் அதில் வைங்க, அப்படி இல்லைன்னா ஃபேன் கடியில் கூட வச்சு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே புதுசு மாதிரி ஒரு துளி கூட பிசுப்பே ஒட்டல கையில். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா எப்படி ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பெரிய கேனாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா அளவு தெரியாது. ஒரு சில சமயம் நிறைய போயிடும், ஆயில் நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். எக்கனாமிக்காகவும் அது வேஸ்ட் ஆகிடும், ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நான் 1/2 லிட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர் பிளாக் ஆகிட்டு உள்ளேயே இறங்காது, ரொம்ப சிரமப்பட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கிடும். நீங்கள் கழட்டி ஆயில் வந்து ஃபில் பண்ணுறப்போ அப்படி தான் அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே எடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆயில் பார்த்திங்கன்னா அந்த நெக் வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா ஏர் பிளாக் ஆகிக்கும், ஃப்ரீயாக ஆயில் ஃப்ளோ ஆகாது. இந்த கண்டெய்னரில் நான் ஃபில் பண்ணது வந்து நம்ம பூரி இந்த மாதிரி சுட்டோம்னா அதை வந்து வடித்து இந்த மாதிரி கண்டெய்னரில் சேர்த்துக்குவேன். இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 100 ml இது மெஷர்மெண்ட்டு. இதில் 100 ml ஃபில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு மெஷர்மெண்ட்டும் தெரியும், ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஹெல்த் வைஸாகவும் நமக்கு நல்லது, எக்கனாமிக்காகவும் ஆயில் எக்ஸஸாக யூஸ் பண்ணுறோமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்டெய்னரில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுதான் என்னுடைய ஆயில் ட்ரே. ஒன்றில் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருப்பேன், ஒன்றில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தென் நம்ம யூஸ் பண்ண ஆயில், இதெல்லாம் தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். இதில் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ட்ரே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டு பிரித்து உள்ளே வச்சுருவேன். நீங்கள் நான் எடுக்கிறப்ப க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே ஒரு டவல் வச்சுக்குவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.